வந்திருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில சர்ப்பத்தின் ஆவி உன் கனவுல வருது, சர்ப்பத்தின் ஆவி உன் சொப்பனத்தில் வந்து உன் வாழ்க்கையில இச்சையை கொண்டு வருகிறது, சர்ப்பத்தின் ஆவி உன் வாழ்க்கை சரீரத்தை பலவீனப்படுத்துது, சர்ப்பத்தின் ஆவி உன் வாழ்க்கையில வர்ற ஆசீர்வாதத்தில் அந்த உறிஞ்சி குடித்து கொண்டிருக்கிறாங்க சொல்கிறா. இன்றைக்கு நீ இந்த பாவம் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்பாய் என்றால் அந்த சர்ப்பத்தின் ஆவியின் கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா. எதிலிருந்து விடுதலை தராருங்க? சர்ப்பத்தின். அதுபோல ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வயிற்று வலி மாதம் வருகிறது இல்ல, வயிற்று வலியினால துடிக்கிறீங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். ஒரு நபர் கட்டி அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து அந்த கட்டியை பிடிக்க எறிகிறார். நீ ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வராது, இயேசு அற்புதம் செய்வதை நீ காண்ப. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதுபோல இங்க இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரோட ஆலோசனை சொல்லுகிறார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14 வசனம். உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணுமா? நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் உள்ளமாக இல்லத்திலும் உன் வீடாகிய இல்லத்திலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2 காரியத்திற்காக உலாவுகிறார். 1 உன்னை ரட்சிப்பதற்கு, 2 உன் எதிரியை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அநேக வீடுகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை அங்கங்க தூங்கும். பார்த்துருக்கீங்களா? ஒற்றை அப்படியே தூங்கும். இந்த பெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பெட்டு பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம கரையை என்ன செஞ்சிருவோம்? கீழே விழுந்துருவோம். அதுக்கு இந்த ஸ்கிரீன் துணிக்கு ஒன்று கண்டுபிடிச்சி தூங்க விட்டாங்க பாருங்க. அதை துவைச்சே மாதக்கணக்காக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அடுத்து சில வீடுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மொச்சுன்னு வாசனை அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம போனீங்கன்னாவே இந்த வீட்டுக்குள்ள மனுஷனே வாழ முடியல, ஏசு எப்படி வாழ்வார்னு கேட்குறேன். ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறது தெரியுமா? எனக்கு ஒரே வியாதி வருது பஸ்டர், எனக்கு ஒரே பலவீனம் வருது பஸ்டர், என்னால் ஜெபம் பண்ண முடியல பஸ்டர். ஏன் ஜெபம் பண்ண முடியல தெரியுமா? நீ இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நிறைய வீடுகளை திருமண தடை ஏன் வருது தெரியுமா? உன் பாளையத்தை சுத்தமாக்காதனால கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியல. உன் பாளையத்தை சுத்தமாக்காதனால உனக்கு வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ் தடையாகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. ஏன்? அடுத்த சமயம் நீ ஜெபிக்கிற, நீ சொல்றது என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், உபவாசம் பண்றேன், எல்லாம் பண்றேன், உண்மைதான். ஆனா பாளையம் சுத்தம் இல்லையே, எப்படி நான் ஆசீர்வதிப்பது? சிலர் கேட்டா என் உள்ள மட்டும் கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். ஐயா, உள்ளமும் சுத்தமா இருக்கணும், இல்லமும் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் மட்டும் வந்தா இந்த கட்டு பெட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே எல்லாம் கிளீனாக செஞ்சிடும், அண்டர்களில் தள்ளி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பானை எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். பாஸ் இல்லைனாலும் தெரியும் அந்த வீடு எப்படி இருக்கிறது என்பது நமக்கு ஒரிஜினல் தெரியும். பார்த்துருக்கீங்களா? சில ஆத்மாக்கள் சோம்பேறிகள். சரிதான், நான் உண்மையை சொல்றேன். இன்னைக்கு நம்ம மாட்டுக்கு செல்போன் என்னைக்கு வந்துச்சோ படு சோம்பேறியை மாறிட்டான். எப்படி மாறிட்டாங்க? இந்த அழுக்கு கூடன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, பார்த்தீங்களா? இடத்த கண்டுபிடிச்சாங்க அழுக்கு கூட. ஐயோ போனையே கன்ஃபார்ம். அதுக்கடுத்து இந்த லெட்டின் ஒன்று இருக்கு பாருங்க, லெட்டின். வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ஒட்டு அப்படியே அங்கங்கே தூங்கும். அந்த எட்டுக்கள் பூச்சி அது மாட்டுக்கு என்ன செய்ய சுற்றும். இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எத்தனை ஜென்மத்துக்குள்ளே போனாலும் அது அப்படியே இருக்கும். அங்கே போன நாத்தத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாம் ஒரு பெரிய இருக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளோ நாத்தனாலும் தாங்க முடியுது. என் மனைவியில் போனேன்னா கண்டிப்பாக கரணிக்கல விட்டுருவா. நான் யோசித்து பார்ப்பேன், நல்ல வேலை ஆண்டவரே எனக்கு நல்ல ஜீவனை என்ன செய்திருக்கிறேன், தந்திருக்கிறேன். அதனால பல இடங்களுக்கு போகிறேன், நான் உயிரோடு என்ன செய்கிறேன், வாழ்கிறேன். இல்லைண்ணா ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம அதே இடத்துல என்ன செஞ்சிட வேண்டியதான், ஜீவனை விட்ட வேண்டியதான். ஹலோ, ஏன் உன் வாழ்க்கையில வந்து தரித்திரம் மாற மாட்டேங்குது தெரியுமா? ஏன் உன் குடும்பத்தில் உயர்வு வரல தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கையில வருமானத்தில் மாற்றம் இல்லை தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிற உன் பாளையத்தை என்ன செய்ய
சுத்தமாக வீட்டுக்கு போ. அந்த செய்தி கேட்ட ஒரு சகோதரி அவங்க வீட்டில் திருமண காரியத்தில் பயங்கர தடை. 4 வருடங்களாக தன்னுடைய மகளுக்கு திருமண காரியத்துக்கு பல ஸ்டெப் எடுத்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த செய்தி கேட்டு போய் வீட்டுக்கு போன உடனே எல்லாம் ஒன்றை எடுத்து வீட்டை கழுவி விட்டு எந்தெந்த ஸ்கிரீனை மாற்ற முடியுமோ மாத்தினாங்க பாருங்க. 2 மாதத்தில் திருமணமே நடந்து முடிந்தது. ஏசு அற்புதம் செய்தார். கைகளை காட்டி காட்டுறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டை சுத்தமாக்குறாங்க நினைக்கிறீங்க? சுத்தமாக்குறேன்னு சொல்றவங்களா கையை வைத்துங்க பார்க்கலாம். நம்ம மாட்டுக்கு பியூட்டி பார் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, நிலைமை கஷ்டம் தான். சரிதான் அன்னைக்கு உள்ள நிலைமை. ஹலோ, 5 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டினுடைய ஒரிஜினல் முகம் தெரியும். இப்பொழுது ஒரிஜினல் முகத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஹலோ ஐயா, இது தேவனுடைய ஆலயம், இதையே சுத்தமாக வைங்க. உங்கள் வீடு யாருடைய ஆலயம்? ஆவியான உலாவுகிற வீடு. உன் வீட்டுக்குள்ளே ஜெப அபிஷேகம் இறங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு பைபிள் தோணி தூக்கம் வருது. ஏன் வருதுன்னா அங்கே இருக்கிற நிலமை அப்படித்தான் இருக்குது. பிற தூக்கம் வராங்கிற எது வரும்னு நினைக்கிற? உன் வீட்டுக்கு முன்னாடி சுத்தமாக வச்சிருக்கியா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோட்டில் அது போட்டுருக்கோம். நான் கிடக்கேன், நான் என் வீட்டை மட்டும்தான் சுத்தமாக. அப்படிலாம் வைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? சுத்தமாக இருக்கணும். உங்கள் ஏரியாவை சுத்தமான வேண்டியது யாருடைய டியூட்டி தெரியுமா? உன் டியூட்டி. நீ சுத்தமாக வைப்பா என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா.